வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழனி பாபா இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக வருடம் நம்ம ஒரு நினைவேந்தல் கூட்டத்துக்கு வர்றோம். அந்த கூட்டம் சில ஜாதிய தலைவர்கள் சில மத தலைவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் போல் இது ஒரு கேளிக்கையாகவும் வருடம் இது நம்ம ஒரு கூட்டத்தை கூட்டுறோம், நம்மளாலையும் ரோட்டில் போக முடியும் வர முடியுங்கிற மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள் நடந்து கொள்கிறாங்க. அது மார்க்கத்துக்கும் எதிராக இருக்குது, பழனி பாபாவுடைய கொள்கைக்கும் எதிராக இருக்குது. அப்போ நம்ம எதுக்காக பழனி பாபா கஷ்டப்பட்டார்? எம்எல்ஏ ஆகணும்னா, எம்பி ஆகணும்னா, மந்திரி ஆகணும்னா, இல்லை செல்வந்தர் ஆகணும்னா, இது எல்லாமே அவரை நினச்சிருந்தா அவர் அரசியல் வாழ்க்கைக்கு வந்த முதல் வருடத்திலேயே செஞ்சிருக்க முடியும். ஆனால் அவர் நினச்சது இந்த மக்களினுடைய விடுதலையை. இந்த இஸ்லாமிய மக்களும் இந்த தலித் மக்களும் இந்த நாட்டில் காலங்காலமாக சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தும் இந்த இந்திய நாட்டில் நம்மளுக்கு ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒன்று வரவே இல்லை. சட்டத்தில் எழுதியிருக்கிறாங்க, எழுதி 70 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த சட்ட நடைமுறைக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தெளிவாக சொல்றாங்க, ரைட் ஈக்குவாலிட்டி, அனைவரும் சம, சட்டத்தின் முன்பு சமம் சொல்றாங்க. நடந்திருக்கா? இஸ்லாமிய சிறைவாசிகள் தங்களுடைய வீட்டிலிருந்து சிறைக்கு சென்ற போராளிகள் என்றைக்கு வீட்டுக்கு வருவாங்க அந்த தாய்மார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். வருடங்கள் கழிந்து விட்டன. 15 வருடம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, இன்ற வரைக்கும் வீட்டுக்கு வரல. ஆனா கோத்ரா ரயில் எரிச்சவன் வீட்டுக்கு வந்துட்டான், பாபர் மசூதி இடிச்சவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா இது எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப சட்டம் நமக்கு சமமா செயல்படல, நீதிமன்றங்கள் நமக்கு சமமா செயல்படல, காவல் நிலையங்கள் நமக்கு சமமா செயல்படல. சிந்தித்து பாருங்க இஸ்லாமிய சமூகமே, இந்த காவல்துறை அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு. இந்த காவல்துறை எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க? இஸ்லாமியர்கள் ஏன் காவல்துறையில சேர்த்துக் கொள்ளப்படுறது இல்ல? இந்த நாட்டை காக்கக்கூடிய ஆர்மி, இந்த ஆர்மியில இஸ்லாமியர்களுடைய பெர்சன்டேஜ் என்ன? இந்த லெஜிஸ்லேஷன், இந்த எம்எல்ஏ ஆகக்கூடிய மக்கள் சக்தியில இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு வந்தவங்க, நாடாளுமன்றத்தில் வந்தவங்களுடைய எண்ணிக்கை என்ன? வெறும் 6 பேர் 2021 எலெக்ஷன்ல. இந்த இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு இந்த மண்ணுக்கு தொடர்பு இல்லையா? இந்தியா கேட்ல எழுதி இருக்கு உன்னுடைய பேர், போய் பாரு டெல்லியில எத்தனை பேர் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக எத்தனை பேர் செத்தீங்க, எத்தனை பேர் ரத்த சிந்தனைன்னு இஸ்லாமியர்களுடைய பேர் எழுதி இருக்கு. ஆனால் இன்றைக்கு பாருங்க சமூக மக்களே, சட்டமன்றத்தில் உங்களுடைய பேர் எத்தனை பேருடைய பேர் இருக்கு? காவல்துறையில் உங்களுடைய பேர் எத்தனை பேர் இருக்கு? சட்ட எம்எல்ஏவா எத்தனை பேர் இருக்கிறாங்க? எம்பியா எத்தனை பேர் இருக்கிறாங்க? அரசியல் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நம்ம எத்தனை பேர் இருக்கோம்ங்கிற நினைச்சு பாருங்க. பழனி பாபா அன்றைக்கு கனவு கண்டார், அந்த கனவு இன்னைக்கு வரைக்கும் நினைவேறவே இல்லை. என்னைக்கு இந்த இஸ்லாமியர்கள் ஆளும் இடத்துக்கு வர்றீங்களோ அன்னைக்கு தான் என்னை போன்ற தலித் மக்கள் நாங்க வாழும் நிலைமைக்காவது வர முடியும். ஆனா இந்த சாதி இந்துக்கள் உங்களையாவது தள்ளித்தான் வைக்கிறாங்க, எங்க மீது தீண்டாமையை சுமத்துறாங்க. எங்களுக்கு காலமெல்லாம் நீங்க எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் போனார்கள், ஆனா பொது மேடையில் அறிவிச்சவர் ஒரே முறை ஒரே மறை ஒரே இறைன்னு சொன்னாரு. உனக்கு யாரும் இல்லைனாலும் நான் இருக்கேன்டா வாடான்னு சொன்னாரு. அந்த பழனி பாபா இன்றைக்கு உயிரோடு இல்ல. அதன் அந்த குறைய எங்களுடைய அண்ணன் KM ஷெரீப் அவர்கள் தான் இன்னைக்கு எங்களை மேடை ஏற்றி அழகு பார்த்து பதவிகளை கொடுத்து எங்களை சமத்துவமாக நடத்தி எங்களை அனைத்தையும் செய்து கொண்டு சந்தோஷப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பெருமிதத்தோடு சொல்கிறேன். ஷெரீப் என்றால் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர் என்று பொருள். அமெரிக்காவில் ஷெரீப் அப்படிங்கிறது போலீஸினுடைய பேர். அந்த பேர் எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல. ஆனா அந்த வேலையை அண்ணன் ஷெரீப் அண்ணன் சரியா செஞ்சுக்கிட்டு வர்றாரு. எங்களுடைய பாதுகாவலரா, பட்டியல் சமூகத்தினுடைய பாதுகாவலரா எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டு இருக்காருங்கிறது மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு இல்ல, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஷெரீஃபனுடைய வரலாறு நான் படிச்சுட்டேன். அண்ணன் பூவை மூர்த்தியாருடைய பட்டறையில கூர்தீட்டப்பட்ட வாழ்னா, நான் அண்ணன் ஜெகன்மூர்த்தியாரால் வளர்த்தெடுக்கப்பட்ட புரட்சி பாரதம் கட்சி தான் என்னை இந்த அளவுக்கு பொது மேடைக்கு வர வச்சது, அரசியல் படுத்தினது. அப்படியாக இருக்கும்போது புரட்சி பாரதம் மேடைகள்ல அண்ணன் பசுபதி பாண்டியனும் அண்ணன் பூவை மூர்த்தியாரும் அண்ணன் ஐயா பழனி பாபா அவர்களும் ஒரே மேடையில் உட்கார்ந்த மேடை. அந்த கூட்டணி நிலைக்காம போயிருச்சு. அந்த கெடுவாய்ப்பாக இந்த 3 பேருமே ஷஹீதாகப்பட்டுட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் தலைவராக ஏற்றுக்கொண்டப்பட்டது இந்த 3 பேர் தான். ஒன்னு பூவை மூர்த்தியார், ஒன்னு பழனி பாபா, இன்னொன்று அண்ணன் பசுபதி பாண்டியன். இந்த 3 பேருமே களத்தில் களபலியாக்கப்பட்டவர்கள். தெரிந்தேதான் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். இந்த 3 பேருடைய வாழ்க்கை எப்படி முடிந்ததோ அதே போலதான் என்னுடைய வாழ்க்கை முடியணும்னு நினைக்கிறேன். இந்த பொது மேடையில நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி என்னுடைய பட்டியல் சமூகத்தினுடைய வரலாறை படிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ஆதி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பழைய சோற கூட சாதி இந்துக்கள் என்று சொல்றவங்க எங்களுக்கு தந்ததில்லை. ஒரு பழைய துணியை கூட போகின்னு போட்டு எரிப்பானை தவிர எங்களுக்கு கொடுத்ததில்லை. ஆனா இந்த இஸ்லாமிய சமூகம் தோளோடு தோல் நின்று மாரோடு மாறு அணைச்சு எனக்கு என்ன
எந்த வேலையா இருந்தா நான் உனக்கு இருக்கேன்டா, என்னை கை நீட்டி கூப்பிட்டு எனக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து ஜும்மா தொழுகையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 தொழுகை முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து இருந்தாலும் நான் இந்துவாக பிறந்தாலும் இந்து பேர் இருந்தாலும் இந்த மார்க்கத்தை தான் காதலிக்கிறேன், இந்த மார்க்கத்தை தான் நான் ஏற்றுக்கொண்டேன், மதம் மாறவில்லையே தவிர இந்த மார்க்கம் இனிமையானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையும் நான் மதம் மாற மாட்டேன், இறுதி வரைக்கும் நான் இஸ்லாமிய நான் மாற மாட்டேன். அதற்கு சொன்னது தந்தை பெரியார் சொன்ன காரணம் தான். அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்னைக்கு நான் ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போயிட்டேனோ அன்னைக்கு அந்த மதத்தை பத்தி பேசுறதுக்கான தகுதியை நான் இழந்து விடுறேன். அந்த பெரியார் அதனாலதான் இறுதி வரைக்கும் இந்து மதத்தில் நீடிச்சாரு. அதே போலதான் இன்னைக்கு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க நினைச்சு பாருங்க அன்பு சகோதரர்களே. நீங்க இஸ்லாமிய சமூகத்தினிடம் எத்தனையோ கோடி பணம் இருக்குது, எவ்வளவோ செல்வாக்கு இருக்குது, உலகளவிய செல்வாக்கு இருக்கு. எங்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. எங்களுக்கு யார் இருக்கா? எங்கள்கிட்ட ஒரு சென்ட் நிலை இல்ல, பட்டா நிலை இல்லாம மனு போடக்கூடிய நிலைமை அவல நிலையில நாங்க இருக்கிறோம். ஆனா நீங்க அரசியல் அனாதைகளாக நீங்க இருக்கிறீங்க. நாங்க அரசியல்ல என்னதான் வந்து இந்த அளவுக்கு இருந்தாலும் எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லாம நாங்க இருக்கிறோம். இந்த கூட்டணி தலித் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நீங்க நினைச்சு பாரு. உன்னைய வந்து பொது இடத்துல வச்சுட்டு துலுக்கப்பையில நீ இஸ்லாமியன் அவனை அவனு கேட்டா கூட உன்னால எந்த கேஸும் கொடுக்க முடியாது. அதிகபட்ச 294B 506 part 2 தான் போட முடியும். ஆனா என்ன கேட்க முடியுமா? நீ பரப்பையில பல்லப்பையில நின்று கேட்டுட்டு நீ போயிருவியா? பிசிஆர் சட்டம் வரும். ஆனால் அம்பேத்கர் ஏற்றி கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பு உன்னைய சுத்தி கேடயமா நான் நிக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு ஒரு பிரச்சனை நான் வருவேன், எனக்கு ஒரு பிரச்சனை நீ வருவேங்கிற சூழ்நிலையை காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் ஒரு பதிவை வச்சோம்னா அதுக்கு பின்னாடி எவனும் நம்ம கிட்ட வர முடியாது. என்னால செய்ய முடியாத ஒரு விஷயம் உங்களால என்ன செய்ய முடியுங்கிறது காவல்துறைக்கு தெரியும். உங்களால செய்ய முடியாத விஷயம் என்ன ஒன்னு என்னால செய்ய முடியுங்கிறது எனக்கு தெரியும். இதனாலதான் திட்டமிட்டு எல்லா இடத்துலயும் தலித் மக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிச்சே வைக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் அதிகமா பேசினாலோ இல்ல செயல்பட்டாலோ உடனே எங்களுக்கு வைக்க பேரு நக்சலைட். உடனே இஸ்லாமியர்கள் கொஞ்சம் செயல்பட்டாலோ வந்து ஏதாச்சும் செஞ்சாலோ உடனே அவங்க வைக்கக்கூடிய பேரு டெரரிஸ்ட். இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறணும்னா ஜனநாயக தன்மையில நம்ம போகணும். ஜனநாயக தன்மையில நம்ம போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? உனக்கு கொடுக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு எப்படி குர்ஆன் இறக்கப்பட்டுச்சோ, எப்படி இந்த மார்க்கம் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ, இதை எப்படி ஃபாலோ பண்ணி உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி நீங்க இருக்கிறீங்களோ உங்களுக்கான ஒரு ஃபார்முலாவை கொடுத்தவரு அரசியல் ஃபார்முலா. அது வந்து அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த ஃபார்முலா. அந்த அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த ஃபார்முலாவை உங்களுக்கு விளக்கி சொன்னவர் அல்லது பழனி பாபா. இந்த தமிழ் நான் இன்னைக்கு சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் விடுதலை பெற்று வாழணும், இந்த சூழ்நிலை உங்களுக்கு போகணும். எங்க போனாலும் தொப்பியை பார்த்தா தாடியை பார்த்தா போலீஸ் நெருக்கடி, காவல்துறை நெருக்கடி, அடுத்து வந்து உளவுத்துறை நெருக்கடி அப்படிங்கிற இந்த அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி அண்ணல் அம்பேத்கர் அதிகாரத்தில் வச்சுட்டு போயிருக்காரு. குர்ஆன்ல வச்சுட்டு போல, மசூதியில வச்சுட்டு போல. நீங்கள் ரோட்டுக்கு வரணும், நீங்க வாக்கு செலுத்துற சரியான இடத்துக்கு செலுத்தணும். இந்த வாக்குப்பெட்டியின் மூலம் அதிகாரத்தை நீங்க பெறணும். அதிகாரத்தை பெறுவதற்கு மூலம் நீங்க மேல வந்தீங்கன்னா தான் எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய நிலை, அனைவரும் நல்லா இருக்குங்கிற மனம் இஸ்லாமியர்களுக்கு தான் இருக்கிறது, சாதி இந்துக்களுக்கு இல்ல. சாதி இந்துக்கள் எப்படி நினைப்பான்னா, ஒருத்தன் நாசமா போனோம் சும்மா இருக்காத கூட ஒருத்தனை கீழ் ஜாதி நீ மேல் ஜாதி பிரிச்சு வைக்கிறவன். அனைவரும் சமம்னு சொல்லக்கூடிய நீ என்னைக்கு ஆளக்கூடிய நிலைமைக்கு வர்றியோ அன்னைக்கு தான் நாங்க வாழக்கூடிய நிலைமைக்கு வரும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி. ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.